அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டிஃபிகல்ட் ஆர்டிசி சேனலின் மற்றொரு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோல பைத்தான்னா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பேசிக் இன்ஃபர்மேஷனும் பைத்தான்ல ஒரு சின்ன கோடிங் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னித்த வீடியோக்கான கொஸ்டின் என்னன்னா, ஹூ டிசைன் தி இந்தியன் நேஷனல் ஃபிளாக்? அதுதான் இன்னித்த வீடியோக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் வீடியோக்கு நடுவில் சொல்லுவேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பைத்தான் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் வந்துட்டு சயின்டிஃபிக் அண்ட் நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராம்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிரியேட் பண்ணது யாருன்னா குயிடோ வேன் ராசம். இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 1991 நமக்கு ரிலீஸ் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் பற்றி பார்க்கலாம். இது வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங் அண்ட் ஃபாஸ்டா க்ரோயிங் ஆகிற ஒரு லாங்குவேஜ். இந்த பைத்தான்ல எழுதுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஈஸியா ரீடபிளாவும் இருக்கும், அதே மாதிரி நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி இதோட சின்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஃபியூவர் லைன்ஸ் ஆஃப் கோடு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க வந்துட்டு இப்போ C++ எடுத்திருக்கேன். அண்ட் அதே மாதிரி நம்ம பைத்தான் எடுத்துக்கலாம். எஸ், இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்க வெல்கம் அப்படிங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்றதுக்கு ஒரு 4 to 5 லைன்ஸ் ஆஃப் கோட் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ நான் இதை ரன் பண்றேன். எஸ், நமக்கு வெல்கம் அப்படிங்கிற மெசேஜ் இப்போ டிஸ்பிளே ஆயிடுச்சு. பட் இங்க நான் பைத்தான்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிரிண்ட் வெல்கம் அப்படின்னு கொடுக்குறேன். எஸ், நமக்கு இங்க வெல்கம் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ இதை ரெண்டு கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பைத்தான்ல வந்துட்டு ஜஸ்ட் நம்ம 1 லைன் ஆஃப் கோடிங் தான் எழுதியிருக்கோம். அண்ட் அந்த பிரிண்ட் அப்படிங்கிறத யார் படிச்சாலுமே நமக்கு வந்துட்டு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். எஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஹை லெவல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இதில் வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்ட், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், டேட்டா ஹைடிங் இது எல்லாமே வரும். இது கூடவே ப்ரொசீஜரல் அண்ட் ஃபங்க்ஷனல் இது எல்லாமே இது வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் பைத்தான் வந்துட்டு ஒரு இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் அண்ட் ஓப்பன் சோர்ஸ். இப்போ இன்டர்பிரிட்டட் அப்படின்னா இப்போ C++ல நம்ம ஒரு கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அதை நம்ம வந்துட்டு கம்பைல் பண்ணுவோம், அப்புறம் தான் அதை நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஆனா பைத்தான்ல பாத்தீங்கன்னா கம்பைலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸே கிடையாது. இது வந்துட்டு ஒரு இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் அண்ட் இது வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பிங்களி வெங்கையா. அவர் தான் இந்தியன் நேஷனல் ஃபிளாகை டிசைன் பண்ணவர். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா எதுக்கு மெயினா ஃபேமஸ் ஆச்சுன்னா இதோட எனார்மஸ் ஃபங்க்ஷன்ஸும் ஆட் ஆன் மாடியூல்ஸ், லைப்ரரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தான் இது ஃபேமஸ் ஆச்சு. இது வந்துட்டு பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி சயின்டிபிக் கம்ப்யூட்டிங்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த பைத்தான் பாத்தீங்கன்னா விண்டோஸ், மேக், லினக்ஸ் போன்ற டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், கேம் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் ஹேக்கிங் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு பைத்தான் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி பைத்தான் ப்ரோக்ராமிங்ல பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் மோட் இருக்கு. ஒன்னு வந்துட்டு இன்டராக்டிவ் மோட் அண்ட் அனதர் ஒன் வந்துட்டு ஸ்கிரிப்ட் மோட். இன்னைக்கு நம்ம வீடியோல இன்டராக்டிவ் மோட்ல ஒரு சின்ன கோடிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எஸ், இப்போ நான் வந்துட்டு பைத்தான் ஐடிஎல்ஏ எடுத்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிரிண்ட் வெல்கம் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அதாவது இன்டராக்டிவ் மோட் அப்படின்னா என்னன்னா நம்ம சிங்கிள் லைன்ஸ் ஆஃப் கோடிங் டைப் பண்ணலாம். நான் என்ன வேணாலும் டிக்ளேர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க A=5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்டர் அடிச்சதுனாலே எனக்கு வந்துட்டு A5 அப்படிங்கிறது டிக்ளேர் ஆயிடுச்சு. இப்போ நான் B=3 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்றேன். அண்ட் இப்போ C=A+B அப்படின்னு நான் கொடுக்குறேன். எஸ், இப்போ பாத்தீங்கன்னா பிரிண்ட் C அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 8 அப்படிங்கிற ஆன்சர் வந்துச்சு. அதாவது சிங்கிள் லைன்ஸ் கோடிங் எல்லாமே நம்ம இந்த இன்டராக்டிவ் மோட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம வந்துட்டு ஸ்கிரிப்ட் மோட் அண்ட் நிறைய இன்னும் பைத்தான்குள்ள டீப்பா போகலாம். அண்ட் இந்த மாதிரி ஸ்லைடு உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே இதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம்.
மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பைத்தான் பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இனி வர அப்கமிங் வீடியோஸில் பைத்தானுக்குள்ளே டீப்பாக போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கற்போம், தொடர்ந்து கற்பிப்போம்.